என்ன அத்தா, அக்காவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றீங்க போல இருக்கு. அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க, ரொம்ப வருத்தமா இருக்காத்தா. நான் என்னமோ என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எப்படி முகத்து தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. என்ன வாங்கத்தான் போய் பாத்துட்டு வரலாம். ஐயோ இல்ல மாப்ள, அவ இல்லாம ஒரு மாதிரிதான் இருக்கு. இருந்தான்னு வைங்களேன், ஆபீஸ்ல இருக்கும்போதே 1000 போன் பண்ணுவா. நான் போன் பண்ணி திட்டதான் செய்வேன். சாப்பிட எனக்கு தெரியும், நீ சாப்பிட்டே பேசாம படுத்து தூங்கு, என் உயிர் எடுக்காத அப்படி இப்படிலாம் திட்டுவேன். வீட்டுக்கு வந்தாலும் அப்படிதான், காஃபியை கொண்டு கொடுத்துருவா, தண்ணியை கொண்டு கொடுத்துருவா, ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்கம்பா, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுப்பா, சண்டே வீட்டுல இருந்தா ஜூஸ் போட்டு கொடுத்துருவா. நான் கூட திட்டுவேன், ஏன் உனக்கே உடம்பு முடியல, நான் சின்ன குழந்தையா என்ன போட்டு இப்படி பாத்துட்டு இருக்க, எனக்கு பசி என்ன சாப்பிட தெரியாதா அப்படின்னு திட்டதான் செஞ்சிருக்கேன். ஆனா அவ இல்லாம என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதான் நீங்களும் அக்காவும் மேட் ஃபார் ஈச் தான் சொல்வேன். நீங்க மட்டும் இல்ல, சரவண அக்காவும் பொன்னியக்காவும் தான். பொன்னியக்கா ஒரு நாள் அண்ணனை விட்டே கொடுக்காது. நல்ல கப்புள்ஸ் தான். சூடா தான் சுத்தி வைங்க, என் கண்ணை பட்டும் போல இருக்கு. இந்த உலகத்துல எப்படிலாமோ இருக்காங்க, நீங்க எல்லாம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு தான். அப்படிலாம் இல்ல மாப்ள, என்ன மாப்ள என்ன பெரிய ஆள் ரேஞ்சுக்கு ஆக்கிட்டீங்க. அப்பெல்லாம் சொல்ல போனா எங்க அப்பா எல்லாம் பெரிய எக்ஸாம்பிள் தான் சொல்லணும். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க, அப்புறம் கஷ்டம் போயிட்டாங்க. ஏன் திரும்பி வரணும், நினைச்சா வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க தெரியாமையா, இல்ல நம்ம குடும்பம் இருக்கு அப்படின்னு தேடி வந்தாரு பாத்தீங்களா. அவங்க எல்லாம் பெரிய லெவல் தான் மாப்ள. அவங்க லெவலுக்கு எல்லாம் நான் வர முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், நம்மளை நம்பி வர்ற பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கணும். பொண்ணுங்க லைஃப பாருங்களேன், வீட்டுல இருக்கிற என்ன என்ஜாய்மெண்ட், 10 மணி தூங்குறாங்க, இஷ்டத்துக்கு அங்க எங்க போறாங்க வைக்காங்க, பிடிச்ச ட்ரெஸ் பிடிச்ச சாப்பாடு. அந்த காலம் மாதிரி இல்ல அப்ளை போவோம். வறுமை பட்னி பஞ்சம் அப்படி எதுவுமே இல்ல. இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாமே லக்ஸரியா தான் வாழ்றாங்க. மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, அப்பர் கிளாஸா இருந்தாலும் சரி. ஆனா நம்மள கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு பாருங்க, நம்மளே உலகம், நம்மளே வாழ்க்கை, ஒரு சின்ன உலகமா அவங்க உலகம் ஆயிடுது. துளசி என்ன ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்ததே இல்ல மாப்ள. நானும் அப்படிதான். அவங்க வீட்டுக்கு கூட அவ்வளவா போய் தங்கினது இல்ல. மறுபடியும் கூட போயிட்டு 2 நாள் இருந்தோம். இங்க இருந்துட்டு இருக்கிறேன்னு கேட்டேன், இல்ல நான் வந்துருந்தேன் மாமா அப்படின்னு என் கூடயே கிளம்பி வந்துட்டா. என்னை பிரிஞ்சு அவளும் இருந்தது இல்ல, அவளை பிரிஞ்சு நானும் இருந்தது இல்ல. எப்படி பார்த்தாலும் அவ வர்றதுக்கு 2 மாசமா தான் ஆகிரும், குறைஞ்சது 3 மாசமா தான் ஆகிரும். எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. என்ன பூமாரி இங்க வர்றா, அவளை கடுப்பேற்ற மாதிரி ஏதாவது பேசுவேன். அதான் பூமாரி இங்கதான் வர்றா, அவளை கடுப்பேற்ற மாதிரி நான் ஏதாவது பேசுவேன். நீங்க ஆமா ஆமான்னு மட்டும் சொல்லுங்க, மீதியை நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள வந்துட்டா. ஆமாதான், உங்க லெவலுக்கு யாராலையும் வர முடியாது. பாருங்க, ஒவ்வொருத்தங்க லைஃபும் ஒரு வாரத்துல டைவர்ஸ் பண்ணவா, ஏன் ஒரு மாசத்துல டைவர்ஸ் பண்ணவான்னு இருக்கு. சிலவங்க எல்லாம் பார்த்தா அப்படி முகத்திலேயே 4 குத்து குத்துன்னு போல இருக்கும். கல்யாணம் அன்னைக்கு, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரதா இருந்தா எனக்கு ஒரு மாசத்துல டைவர்ஸ் வாங்கி கொடு, அப்பதான் வருவேன்னு சொல்ற ஆளுகளும் நிறைய இருக்காங்க தான். சே, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட இப்படிதான் 2-3 வருஷம் ஆயிட்டு. இதுகளெல்லாம் என்ன செய்யனே தெரியல. கல்யாணம் ஆகிட்டு குடும்பம் நடத்துவாங்களா, அதை விட்டுக்கிட்டு டைவர்ஸ் கீவர்ஸ்னு. நம்மளை பத்தி பேசுறாரு. எதுவும் சொல்லிருப்பாரோ? நம்ம தானே டைவர்ஸ் கேட்டோம். ஆமா, இவரு பண்ணதெல்லாம் சரி, நம்ம பண்ணது மட்டும் தப்பு. அவரு கல்யாணம் சொல்லி கூப்பிட்டு வரான், வந்த இடத்துல வந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு வரான், அதெல்லாம் தப்பு இல்ல. நம்ம டைவர்ஸ் கட்டுறது மட்டும் தப்புங்கிற மாதிரி பேசுறாரு. ஐயோ, அண்ணன் சொல்லிருப்பாரோ? இல்ல, அண்ணன் சிரிச்ச மாதிரி தானே இருக்கு, வாய்ப்பு இல்ல. சொல்லாம எதையாவது பேசி இழுத்துட்டு போயிட வேண்டியதான், உளறி கொட்டினாலும் கொட்டிரும். அதான், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பூவை உனக்காக படம் பாத்துருக்கீங்களா? அதுல கூட விஜய் கிளைமேக்ஸ் பேசிருப்பாரு, நம்ம விரும்புறதை விட நம்மள விரும்புறவங்கள கல்யாணம் பண்ணா வாழ்க்கை செமையா இருக்கும் தான். ஆமா, என்ன மாப்பிள்ள பேசுறதெல்லாம் வித்தியாசமாவே இருக்கு, ஏதோ பூமாரி தாக்கியே பேசுற மாதிரி இருக்கு. மாதிரி பேசிட்டு இருக்காரு, ஒன்னும் புடிப்படலையே. அதான் அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு வெங்காயமும் சொல்ல வேண்டாம். என்ன என்ன பேசி நடந்துட்டு இருக்கு? என்னன்னு என்ன உழையிட்டு இருக்காரு? டயாச்சு, தூங்க விட்டுட்டு காலையில 3 மணிக்கு எந்திரிச்சாருனே, இன்னும் தூங்கல, மணி 10 போகுது, போய் தூங்குங்க. ஏய், என்ன வெங்காயம் கிங்காயம் பேசிக்கிட்டு. அத்தான் அக்காவை பிரிஞ்சு இருக்க முடியாது ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதான் நான் என்ன சொல்றேன்னா, இதே இவங்க இடத்துல நான் இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? எலி தன்னால வழியில மாத்துது போல இருக்கு. அப்ப வேண்டாம் மாப்பிள்ள, பார்த்து பேசுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, அதையும் நிப்பாட்டுவானே. சொல்லுங்க சார், நான் இப்ப சீமனை முடிச்சு இங்க வந்துருவேன். வந்ததுக்கு அப்புறம் சார் அங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல பரவாயில்ல, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். அத்தான் உங்களை மாதிரி அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஜனகராஜ் ஒரு படத்துல 2 டிராவல் பேக் நிறைய வச்சுட்டு என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ஜாலியா கத்துவாரு. அத மாதிரி ஜாலியா 2 கையில 2 டிராவல் பேக், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், காரு, ஏடிஎம் எல்லாம் எடுத்துட்டு ஊட்டிக்கு பறந்துருவேன். ஜாலியா 1 மாசமோ 2 மாசமோ என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் தான் வருவேன் தான். இந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகள் எப்ப மாதிரி வாழ்க்கையில கிடைக்கும். அட பாவி, நான் என்னையும் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா ஜனகராஜ் மாதிரி பேகத்துக்கிட்ட போவீங்க, அதுவும் ஊட்டிக்கு. அண்ணே, உன்கிட்ட தான் சொல்றேன்,
இப்பமும் ஒண்ணும் குடிமொழிக்கு போகல. ஒரு மாசமோ ஒரு வருஷமோ ஊட்டியோ கொடைக்கானலோ ஏன் காஷ்மீர்னாலும் போய் படுத்து தூங்க சொல்லுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத்தையும் மாமாவும் சீக்கிரம் இவங்களை போய் தூங்க சொன்னாங்க. அதை சொல்லத்தான் வந்தேன். தூங்கினா தூங்கட்டும், இல்ல எக்கேடு கட்டு போகட்டும், எனக்கு என்ன, நான் போறேன். பூமாரி, சும்மா விளையாட்டுக்கு சொன்ன, கோவப்படாத. நில்லு. என்ன மாப்பிள, பாலையில நீங்களே தன்னால மாட்டிக்கிட்டீங்களே. சரி போங்க, போய் தூங்குங்க. பாவம் காலையில எழுந்திரிச்சல தூக்கம் வரும். நானும் தூங்க போறேன். கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நானும் காலையில எழுந்திரிச்சது மாப்பிள. போங்க. பூமாரி, என் மேல என்ன எதுவும் கோவம் உனக்கு? முகம் டல்லா இருக்க. கோவம்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க பேசின வார்த்தையெல்லாம் கேட்டு அப்படி பூரிச்சு போய் இருக்கேன். எப்பா, என் வீட்டுக்காரர் என் மேல இவ்வளவு பாசமானு. ஏய் லூசு, சும்மா விளையாட்டுக்கு தாண்டி பேசினேன். ப்ராமிஸா, நீ அங்க இருந்து வர்றேன்னு தெரிஞ்சுட்டுதான் இப்படிலாம் பேசினேன். வேணா அத்தான்டான கேட்டு பாரு. ஆனா பரவாயில்ல, நீ ரொம்பதான் கோவப்படுற. பொய் எல்லாம் பேசாதீங்க விக்ரம். நீங்க விளையாட்டுக்கு பேசின மாதிரி ஒண்ணு இல்ல, ரியல்லா பேசின மாதிரி தான் இருந்து. நான் வர்றது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்களா ஏதோ பேசிக்கிட்டு கோவப்படுவேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறீங்க, அப்படிதானே? எப்படியும் பேசிட்டு போங்க, எனக்கு என்ன வந்தது? அடேங்கப்பா, என் கியூட் பூமாரிக்கு என்ன கோவம் வருது? ஏ லூசு, நீ இல்லாம நான் இல்லடி. இவ்வளவு நாளா எப்படின்னா எனக்கு தெரியாது. நீ என்னைக்கு என் லைஃப்ல வந்தியோ அன்னையில இருந்து, அந்த நிமிஷத்துல இருந்து நீ இல்லாம நான் இல்ல. சத்தியமா, நீ என்ன எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்ன ரீசனா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா உனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும் பூமாரி. நீ என் ஒய்ஃப் மட்டும் இல்ல, என் உயிரும் நீதான். நீ இல்லாம ஒரு செகண்ட் கூட என்னால இருக்க முடியாது. உனக்கு நாளைக்கே வளகாப்பா அப்படி இப்படின்னு வந்தா கூட இங்கெல்லாம் யாரும் அனுப்ப போறா? சத்தியமா அனுப்ப மாட்டேன். இங்க இருந்து எல்லாரையும் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். எப்படி? உண்மையா சொன்னீங்க, பொய் சொல்லவே இல்லை விக்ரம். எனக்கு நீங்க அப்படி சொல்லும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா, மனசுக்கு அழுவே வந்துட்டு. போங்க விக்ரம், நீங்க விளையாட்டு கூட அப்படி பேசாதீங்க. என்ன, என்னால தாங்கவே முடியாது. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அப்படிதான். என் உயிர், என் உடல், என் ஆன்மா எல்லாம் நீங்கதான். விக்ரம், பக்கத்துல வாங்களேன், கொஞ்சம் முட்டுங்க. ரெண்டு பேரும் லவ்வபிளா பேசினா முட்டிக்கணும்னு எங்க காலேஜ்ல சொல்லுவாங்க. பூமாரி, எனக்கு நீ, உனக்கு நான், நமக்குன்னு ஒண்ணு வேணும்ல. நல்லாதான் பேசுறீங்க. இப்படிலாம் காலேஜ்ல பேசிதான் கரெக்ட் பண்ணுவீங்களோ? லூசு, நான் எல்லாம் எந்த பொண்ணையும் அட்டாக் பண்ணணும் வையேன், இந்த அளவு பேசணும் அவசியமே இல்ல. ஜஸ்ட் ஒரு லுக் பண்ணாலே போதும், அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா பேக்ல வந்துரும். அதெல்லாம் நான் விரும்ப மாட்டேன். அப்பவும் சரி இப்பவும் சரி. சொல்லு, பேச்ச மாத்தாத, சமாளிக்காத. சொல்லு, உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு ஒண்ணு தேவைதானே? கண்டிப்பா வேணும்னா அதாவது டைம் வரும்போது நடக்கும். நீங்க இப்ப எதையும் யோசிக்காம தூங்குங்க. கொஞ்சம் விட்டா போதுமே உங்களுக்கு. கண்ணசேரில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம் உயிரில் நிறையுதே, உன்னை அழியேந்தே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவினை பார்க்கவா, லாலி லாலி நானும் துளி துளி. ரம்யா, ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடி பண்ணுடாடி. நான் இப்பதான் எந்திக்கவே செஞ்சேன். ஆமா, நீ எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டியா? ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டியா? ஏய், நைட்டு முழுக்க ரெஃபர் பண்ண நானே சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். உனக்கு என்னடி இவ்வளவு நேரம் தூக்கம்? நைட்டு 3:30 மணி ஆச்சு தெரியுமா நான் தூங்குறதுக்கு. எல்லாம் ஒரு வழியா எல்லாம் ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஜெராக்ஸ் மட்டும் ஈவினிங் எடுக்க கொடுக்கணும். ஏ ரம்யா, நானும் கொஞ்சம் டீடைல்ஸ் அனுப்பி தரேன்டி. நானும் ரெஃபர் பண்றேன், நீ ரெஃபர் பண்ணு. எனக்கு ஹெட்டேக்கா வேற இருக்குது. கண்ணாடி சேஞ்ச் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா. தலைவலியா இருக்குடி. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடி. சரியான சோம்பேறி நீ. ரெஃபர் பண்ண முடியல, கண்ணாடி கண்ணு தெரியலன்னு கதை சொல்ற. சரி சரி, ரெஃபர் பண்ணி தரேன். எனக்கு நீ ஈவினிங் போய் ஏதாவது வாங்கி தரணும். காஃபி ஷாப், ஐஸ்கிரீம் பாரல், பிரியாணி ஏதாவது வாங்கி கொடுத்தா ரெஃபர் பண்ணி தருவேன். சும்மா எல்லாம் இந்த ரம்யா பண்ண மாட்டா. என்ன வேணும் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு ரெஃபர் பண்ணி மட்டும் கொடு. ப்ராஜெக்ட் நாளை கழிச்சு சப்மிட் பண்ணணும்ல. ஏய், எங்க அக்கா வர்றா, அவளை கொஞ்சம் கடுப்பு ஏத்தணும். நான் பேசிட்டே இருப்பேன், நீ கேட்டுட்டே இருந்தா போதும். ஏய், எங்க அக்கா வந்துட்டா. இப்ப நான் ஏது சொன்னாலும் பிசாமேரி, சரியா? அத்தா, என்னதான் வீட்டுல இருக்க போர் அடிக்கி. நீ காலேஜ் லீவு தான், இனி இங்கே போகலாமா தான்? ப்ளீஸ் தான், எனக்காக வாங்கத்தான். என்ன கண்டுக்கிட மாட்டேக்கா? இன்னைக்கு விட்ட கூடாது.
என்ன கார்த்தியத்தான், எப்ப பாரு டியூட்டி டியூட்டின்னு இருந்தா. இந்த குழந்தையாலே உங்களை கூப்பிடுறேன், வரதுக்கு என்னவா? வாங்க, அப்படி ஈவினிங் ஒரு லாங் டிரைவ், அப்படியே ஒரு காஃபி ஷாப், ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பிடலாம் தான். வாங்க தான், எனக்கும் வீட்டுல இருக்க போர் அடிக்கி. இந்த பைத்தியம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கு? ஏதோ கார்த்திகை தானே சொல்லுது. சரியில்லையே, இங்கேயும் இடிக்குது. விடக்கூடாது, யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும். பாத்துட்டா. அத்தான், ஏன்ப்பா இவ்வளவு ஷையா இருக்கீங்க? இந்த காலத்துல உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அழகா பொண்டாடி இருக்கும்போதே குரங்கு மாதிரி ஏதோ சொல்லுவாங்களே, தேடி போடுற காலம் இது. அப்படி இருக்கும்போது நானே உங்களை காஃபி ஷாப் கூப்பிடுறேன், வரமாட்டேன்னு சொல்றீங்களே, ரொம்ப தான் பிஹேவ் பண்ணாதீங்க. வாங்கத்தான். அக்காக்கு தெரியாது, நான் அக்காட்ட சொல்லவே மாட்டேன், சத்தியமா. நானும் பாத்துட்டு இருக்கேன், வர வர ரொம்ப தான் நம்ம கார்த்தி வச்சு ஓட்டிட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? இவளை விடக்கூடாது. போனு இவளுக்கு எப்படி ஒரு போன் நம்பர் கிடைச்சு? ஏய், யாரடி பேசிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? தெரிஞ்சாங்கன்னு சொல்லு. என்ன அவன் வேலையை பாரு. நான் பேசுறவங்களும் உன்கிட்ட சொல்லணுமா? நீ பேசுறவங்க வெளியே போற இடம் எல்லாம் சொல்லிட்டா போற, ஒன்னும் சொல்ல முடியாது. வந்துட்டா அந்தால. ஏய், நீ போற ரூட் ஏதோ சரியில்லை, இதெல்லாம் நல்லதா படல பாத்துக்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்க. யாரு? கார்த்திகே பேசிட்டு இருக்க. அவட்ட உனக்கு இன்னைக்கு பேச்சு என்னெல்லாம் உழையிட்டு இருக்க? பேசுனா எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா வச்சீங்களான்னு கேட்கணும். அதை விட்டுட்டு கீப்பு கூப்புன்னு சொல்லிட்டு இருக்க. போன கொண்டாடி, போன கொண்டா, இல்ல அம்மாட்டு சொல்லி கொடுப்பேன். அம்மா, நீ யார்ட்டனாலும் சொல்லிக்க, எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் பேசதான் செய்வேன். ஏன் கார்த்திட்டு நான் பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. வந்துட்டா காலங்காத்தடை கடுப்பேற்றதுக்கு. அவா கிடக்குறாத்தான், நீங்க சொல்லுங்க. சி ஃபார் காஃபி ஷாப், ஹை ஃபார் ஐஸ்கிரீம் பார்லர், இந்த ரெண்டு இடம் தான் இப்போதைக்கு இன்னைக்கு எனக்கு வர முடியும். சண்டே சாட்டர்டே வேணா மூவி போகலாம். சொல்லுங்க தான். அம்மா, இவ போற போக்கு வர வர சரியில்லை, பாத்துக்கிடுங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? கார்த்திக் வேற சொல்றாமா. இவங்கிட்ட பேசுன்னு கேட்டா அதையும் சொல்ல மாட்டேக்கா. காஃபி ஷாப் போலாமா, தியேட்டர் போலாமா, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லதுக்குல்ல. அத்தா வேற பேசிட்டு இருக்காமா. ஏ ரம்யா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? ஹால்ல இருந்துட்டு தைரியம் பேசிட்டு இருக்க. யாரடி? போன கொண்டா. என்னதுமா, அவதான் பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கான்னா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் யார்கிட்ட பேசணும் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதம்மா? அப்படின்னாலும் அவ சொன்னா நீங்க என்ன சந்தேகப்படுவீங்களா? பாருங்க, என் போனை பாருங்க, நான் யார்கிட்ட பேசியிருக்கேன்னு பாருங்க. அம்மா, நல்லா சமாளிப்பா. அப்படி சொன்னா நீங்க பாக்க மாட்டீங்க. பாருங்கம்மா, யாருன்னு பாருங்க, இல்ல போன கொடுங்க, நான் பாக்குறேன். இவ போக்கு வர வர சரியில்லை. நானே அன்னைக்கே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஊர் சுத்துறது என்ன, காஃபி ஷாப் போறது என்ன, பசங்கிட்ட பேசுறது என்ன, வர வர ரொம்ப வேஸ்டா போறாமா. பாருங்க பாருங்கம்மா, பாருங்க, நல்லா பாருங்க, யாருன்னு நீங்களே பாருங்க. அவ எது சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல, பாருங்க. என் ஃப்ரெண்டு பேர் கார்த்திகா. அவளை எல்லாரும் கார்த்திக் கார்த்திக் காரு அப்படின்னு கூப்பிடுவோம். இன்னைக்கு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே போக வேண்டியிருக்கா. அதான் ஐஸ்கிரீம் பால் ஏதாவது போய் சாப்பிட மாடி காஃபி ஷாப் போகுமான்னு கேட்டுட்டு இருக்கா. அதான் பேசிட்டு இருக்கோம். அந்த ஆள கதை கட்டி பேசிடுவாள. இவளை பத்தி எனக்கு தெரியாதா? மகா, கார்த்திகான்னு தான் போட்டிருக்கா. ஏதோ பொம்பளை பிள்ளை குரல் தான் அதுவும் கேக்கு. சரிம்மா, பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், கார்த்திக்னு கூப்பிடான்னு வையன். அத்தான்னு இப்படி கூப்பிட்டா? அந்த அத்தா யாரு? பொம்பளை பிள்ளைங்க யாரா அத்தான்னு கூப்பிடுவாங்க? அதை என்னன்னு கேளுமா. ஐயோ, இவ்வளோடி பெரிய தொல்லையில போச்சு. ஏமா இவ எப்படி இருக்கா? எப்ப பாரு ஒரு சந்தேக பிராணியாட்டம். இதுல அவளுக்கு கல்யாணம் வர ஆக போகுது. பாவம், அந்த மனுஷன் என்ன பாடுபட போறானோ. இங்க பாருங்கம்மா, என் ஃப்ரெண்டு கார்த்திகாவ கார்த்திக் மச்சான் மச்சி அத்தா மாமா எவ்வளவோ கூப்பிடுவோம். அவளை மட்டும் இல்ல, அவ எங்களை கூப்பிடுவோம், நாங்க அவளை கூப்பிடுவோம். இதெல்லாம் எங்களுக்குள்ள கோட் வேர்ட்ஸ். என்னடி நீங்க பொம்பளை பிள்ளைங்களா? ஆம்பளை பிள்ளைங்கள விட கேவலமா இருக்கீங்களே. மச்சானா மச்சியா அத்தானா, சே. இந்த பிள்ளைகள எல்லாம் என்னத்த சொல்லுன்னு எனக்கு தெரியல. அவளை விட்டு தள்ளு. மகா, நீ ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்கணும், கோயிலுக்கு போகணும்னு சொன்னியே, கிளம்பலையா? நேரம் ஆகுதுல்ல. ஏய், உன்னை வந்து பாத்துக்கிறேன். எப்ப பாரு என்ன கடுப்பேத்திட்டே இருக்கல. உனக்கு இருக்குடி, வந்து வச்சுக்கிறேன் உன்னை. ஆமாம்மா, நான் சொல்லியிருந்தேன்ல மெட்டீரியல் பிசினஸ். அதுக்கு இன்னைக்குதான் எல்லா பார்சலும் அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. நேர கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு பார்சல் ஆபீஸ் போய் எல்லாம் பிக்கப் பண்ணி வாங்கிட்டு வரணுமா. அது மட்டும் இல்ல, வந்து எல்லாம் பேக் பண்ணி ஆன்லைன்ல போடணும். 2-3 பேர் சூஸ் பண்ணி வச்சிருக்கேம்மா. வந்து உங்ககிட்ட சொல்றேன். மூட் அப்செட் பண்ணி விட்டுட்டா. சரிம்மா, போயிட்டு வரேன். கார்த்திக், நம்ம ஆன்லைன் ஷாப்புக்கு 3 பேர் சூஸ் பண்ணிருக்கேன். நீங்களே சொல்லுங்க,
உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு. ஃபர்ஸ்ட் கார்த்திக் அண்ட் மகா ஆன்லைன் ஷாப் அது ஒண்ணா, ரெண்டாவது கேஎம் ஆன்லைன் ஷாப், கேஎம் ஆன்லைன் ஷாப், மூணாவது வந்து கேர்ள்ஸ் ஆன்லைன் ஷாப். அந்த மாதிரி 3 நேம் சூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லுங்க. என்னது கார்த்திக் மகாவா? ஏய், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தானே பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம 2 பேரும் வச்சு அவங்க கோபப்பட மாட்டாங்க? இல்ல கார்த்திக், இன்வெஸ்ட்மெண்ட் நான் தானே. அவங்க என்னோட ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கு சேலரி கொடுத்துருவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் தான். அதனால உன்னோட விருப்பப்படி நீ வச்சுக்கோன்னாங்க. எனக்கு கார்த்திக் மகான் இப்பவுமே ஓபன் பண்ணா வீட்டுல அப்பா அம்மா எதுவும் நினைப்பாங்களான்னு கொஞ்சம் ஒரு ஷை. அதே இது எம்எஸ் எம்கேன்னா தெரியாது, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லாட்டி கேர்ள்ஸ் ஆன்லைன் ஷாப்னே வச்சிடலாமா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. வீட்டுல எங்க அம்மாட்ட கேட்கல, உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். நீங்களே சொல்லுங்க, நல்ல ஒரு பேர் சூஸ் பண்ணி. 3 பேருமே அந்த அளவு லுக்கா இல்ல. நம்மளோடது வந்து ஆன்லைன் ஷாப் அப்படிதானே? அப்ப பார்க்கும்போது கேட்கும்போது லுக்கா இருக்கணும். திங்க் பண்ணி சொல்றேன் சரியா? அந்த கேர்ள்ஸ் ஆன்லைன் ஷாப்னு சொன்னீங்க, அது கூட ஓகே, நார்மலா இருக்கு. மகா கார்த்திக் அப்புறம் கேஎம் அதெல்லாம் வேண்டாம். நான் சூஸ் பண்ணி சொல்றேன். இப்ப எங்க போனோம்? கார்த்திக், இப்ப நேரா கோயில் போய் சாமி கும்பிட்டு அப்படி பார்சல் ஆபீஸ் போறோம். அங்க போய் துணி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இன்னைக்கு அனுப்பியிருக்கேன். நாங்க வந்திருக்கா என்னன்னு செக் பண்ணிட்டு வரலைன்னா எத்தனை மணிக்கு வரும்னு கேட்டுட்டு வரணும். சரி, என் குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அன்னைக்கு வந்ததுல இருந்து ஒரே ஞாபகம் தான். என்ன ஞாபகமா? ஆமா, யாருக்கு ஞாபகம்? ஏய் லூசு, அன்னைக்கு நம்ம போய் வயல்ல போய் பொங்கிலாம் சாப்பிட்டுட்டு வந்தோமே, அப்படி ஃபேமிலியா போனதே இல்ல. நல்ல ஜாலியா இருந்ததுல, அதான் அந்த ஞாபகமாவே இருந்தது. அதானே பார்த்தேன். ஆமா, நல்லாதான் இருந்ததுல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் வீட்டுல அப்பா கல்யாணத்தை பத்தி பேசிட்டே இருக்காங்க, சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் வைக்கணும் அப்படி இப்படின்னு. என்ன பண்ண கார்த்திக், என்கேஜ்மெண்ட் இப்போதைக்கு பண்ணிக்கலாமா? பேரண்ட்ஸ் திருப்திக்காக. அதுக்கப்புறம் வேணா கல்யாணம் கொஞ்ச நாள் டிலே பண்ணிக்கலாம். ஆமா மகா, வீட்லயே அம்மா அப்படிதான். டேய் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் என்னமோ பண்ணிக்கங்கடா, சீக்கிரம் கல்யாணத்தை காலகாலத்தை பண்ணிக்கடா ரொம்ப டெய்லி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பேசாம என்கேஜ் பண்ணி முடிச்சிடலாமா அவங்க திருப்திக்காக? கல்யாணம் அப்புறம் ஒரு 3 months 4 month கேப்ல பாத்துக்கலாம். சரிங்க கார்த்திக், அப்படியே பண்ணிடலாம். நிச்சயதார்த்தம் ஆனாலே அரை பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. மகா, இந்த நிச்சயம் கல்யாணம் எல்லாம் மத்தவங்களுக்காக தான். நான் உன்னை எப்பவோ என் ஒய்ஃபா என்னைக்கோ நினைச்சிட்டேன். நீ என் ஒய்ஃப் இப்போ, தெரியும்ல? வெறும் கார்த்திக் கிடையாது, இப்ப நான் கார்த்திக் மகா. கார்த்திக், உங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ஃபிளைட்ல பார்க்கும் போதே நான் போல்ட் அவுட் தான். அப்புறம் சரி தெரியாதவங்களாச்சு அப்படின்னு அப்படி ஒரு கேஷுவலா விட்டுட்டேன். வீட்டுல உங்க போட்டோவை காமிச்சதுக்கு அப்புறம் தான் என் மனசுல இந்த பட்டாம்பூச்சி இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்களே, இந்த பேர்ட்ஸ் நிக்கிற மாதிரி, அலை வந்து பாறையில அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன். நீங்க என் ஹஸ்பண்டா கிடைக்க நான் சத்தியமா கொடுத்து வச்சிருக்கேன் கார்த்திக். ஐ லவ் யூ டியர். என் பேர் தேடும் நாள் இதுதான், தூக்கம் இன்றி நாள்தோறும் வருகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போனோம், நீ சிரிச்சாலே அது போனோம், பசிக்கா